அதே போல ஸ்டாலின் உங்களோட ஸ்டாலின் வீடு வீடா வந்திருப்பாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். இப்படி வீடு வீடா வந்து உங்களுக்கு என்ன குறை இருக்குதுன்னு கேட்டிருப்பாங்க. நகரத்தில் பேரூராட்சியெல்லாம் கேட்டாங்களா? இதுல 13 துறை 54 பிரச்சனை தீர்த்து வைப்பாங்களாம். இது நடக்கிற காரியமா? எப்படி மக்களை ஏமாத்துறாரு பாருங்க. இது வரைக்கும் மக்களை கண்டுக்கல, இப்பதான் உங்களோட ஸ்டாலின் வந்து மக்களை பார்க்கிறார். மக்களுக்கு ஏதோ பேசி கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றி மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு ஸ்டாலின் பொறுக்கின்ற நாடகம் இது. நாங்க ஆட்சியில் இருக்கும் போது திரு ஸ்டாலின் எதிர்கட்சியா இருந்தார். அந்த காலகட்டத்தில் ஊரூரா போய் அங்க ஒரு திட்டு கண்டா பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்து ஊர் மக்களை எல்லாம் அழைச்சு அவருக்கு முன்னாடி அமர வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையெல்லாம் வெள்ளைத்தாளில் எழுதி நான் கொண்டு வந்திருக்கிற பெட்டியில போடுங்க. அந்த பெட்டியை பத்திரமா நான் வந்து பூட்டி சீல் வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வைக்கிறேன். திமுக ஆட்சிக்கு வந்த உடனே சீலை உடைச்சு பெட்டியை திறந்து உங்களுடைய மனுவை எடுத்து படிச்சு பார்த்து தீர்வு காணுங்கிறாங்க. அப்படின்னு எதுக்கு இப்பயே அதை வெளியிடுற? ஏற்கனவே மக்களுடைய பிரச்சனை உங்களுக்கு கொடுத்துட்டாங்கல்ல. ஊரூரா போய் நீங்க கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்த அந்த விண்ணப்பம் என்னாச்சு? அத்தனையும் பொய், அத்தனையும் நாடகம். அதோட ஓரணியில் தமிழ்நாடு வெக்க கேளானது. ஓரணியில் தமிழ்நாடு. இன்றைக்கு அண்ணா திமுக உறுப்பினர் சேர்த்தணும். யார் விருப்பப்படுறாங்களோ அவர் போய் அந்த கட்சியில் சேருவாங்க. அது எல்லா கட்சியிலையும் அந்த உறுப்பினர் படிவத்தில் யார் விருப்பப்படுறாங்களோ அந்த கட்சியில் உறுப்பினர் சேருவாங்க. ஆனா திமுக ஆட்சியில் மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க, கட்சியினுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. அதனால வீடு வீடா திமுக கட்சிக்கார கதவை தட்டி கெஞ்சி கூத்தாடி ஓரணியில் தமிழ்நாடு அங்க படிவம் கொண்டு வந்திருக்க திமுக படிவம், இதுல கையெழுத்து போடுகின்ற கெஞ்சி கூத்தாடிய கேவலமான கட்சி திமுக கட்சி. மக்கள் செல்வாக்கு எழுந்துட்டீங்க, இன்னைக்கு கட்சிக்கார செல்வாக்கு எழுந்துட்டீங்க. அதனாலதான் இன்றைக்கு ஸ்டாலின் பதறுகிறார், அலறுகிறார். நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாணவர் சமுதாயம் விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டுவதற்காக மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது நம்முடைய லேப்டாப் கொடுத்தோம். 52 லட்சம் மாணவ மாணவி கொடுத்தோம். 52 லட்சம் மாணவ மாணவி வாழ வைத்த கட்சி அண்ணா திமுக கட்சி, அண்ணா திமுக அரசாங்கம். திமுக அரசு கிடப்புல போட்டாங்க. 4 ஆண்டு காலம் போராடி பதிலே இல்ல. இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்றவர்கள், அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும், திறமையான மாணவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை அம்மா கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தை முடக்கி வச்சிருந்தாங்க. இப்போ தோல்வி பயம் வந்துட்டது. அதனால முதற்கட்டமாக 10 லட்சம் பேர்களுக்கு அது +1 கொடுக்கல. கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள் அவர் தானே ஓட்டு போட முடியும். அப்படி அவர்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்கு சுமார் 10 லட்சம் லேப்டாப் கொடுப்பதாக இன்னைக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு கொடுமை பாருங்க. இவர்கள் மக்களை பற்றி சிந்திக்கல, மாணவர்களை பற்றி சிந்திக்கல, மாணவருடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கல. இவர்கள் வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும், அதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றிக்கிட்டார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எப்பொழுது பார்த்தாலும் சாரி சொல்லுகிறார், உரிமை தொகை கொடுத்தோம், உரிமை தொகை கொடுத்தோம் என்று. எப்படி கொடுத்தீங்க? அண்ணா திமுக பிரதான எதிர்கட்சி சட்டமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுத்தோம். நீங்க தேர்தல் நேரத்தில் இந்த மகளிருக்கு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் உரிமை கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்தீர்கள். அதை நம்பி நம்முடைய தாய்மார்கள் வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆக்கிறீர்கள். நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தாங்க. அதோட அது மட்டுமல்ல, தொலைக்காட்சி வாயிலாக நாங்கள் வந்து பேட்டி கொடுத்தோம், அறிக்கையின் வாயிலாக பேட்டி கொடுத்தோம். வேற வழி இல்லாம 28 மாதம் கழிச்சு தான் அந்த உரிமை தொகை கொடுத்தாங்க. இப்போ மக்கள் செல்வாக்கு இழந்த காரணத்தினால இப்போ ஸ்டாலின் அறிவிச்சிருக்கார், மேலும் 30 லட்சம் பேர்களுக்கு விதியை தளர்த்தி கொடுப்பேன் என்று அறிவித்து கொடுத்திருக்காரு. இன்னும் 5 மாசம் 5 மாசத்துக்கு 5000 ரூபாய் கிடைக்கும்.